சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. வணக்கம் தோழர்களே. பாலிட்டி வகுப்புல நம்ம பார்லிமெண்ட் பார்த்துட்ருக்கோம். பார்லிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம் கடைசியாக ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுடைய சேர்மன், டெபுட்டி சேர்மன் இவங்களெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய ராஜ்யசபாவுடைய ஸ்டேட்டஸ், பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. இதில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, தேர்வு நோக்கில் என்னெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் தேவைப்படாது. இன்கேஸ் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா பள்ளி புத்தகங்களில் உள்ளதே போதுமானது தான், சரியா? ஆனால் ஒரு குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, இன்கேஸ் UPSC ப்ரிலிம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்தா மட்டும்தான் எல்லா கொஸ்டினையும் ஃபேஸ் பண்ண முடியும், சரியா? அப்போ பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவுடைய நிலை என்ன, நிலைன்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் கம்பேரிங் வித் லோக்சபா. லோக்சபாவோட கம்பேர் பண்ணுறப்போ ராஜ்யசபாவுடைய பவர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமமாக இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபாவை காட்டிலும் லோக்சபா பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டேஜஸில் இதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்முடைய பார்லிமெண்ட் 3 அங்கத்தினர்களை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று பிரசிடெண்ட்டு, 2வது லோக்சபா, 3வது ராஜ்யசபா, சரியா? இதில் பிரசிடெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்டேரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம், தட் இஸ் வெஸ்ட்மினிஸ்டர் மாடல். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பவர்ஃபுல் இவங்க தான் பவர்ஃபுல். பிரசிடெண்ட் வந்து உண்மையிலே ஒரு நாமினல் ஹெட்டாக தான் இருக்கார். ரியல் ஹெட் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்சபாவில் இருக்கார். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை பொறுத்தவரை லோக்சபா ராஜ்யசபா அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கச்சது தான் நமக்கு தெரியும் ராஜ்யசபாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், லோக்சபா என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே இருக்கிறாங்க. அமைச்சரவை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை எங்கே இருக்குது, லோக்சபாவில் தான் இருக்குது. இப்போ லோக்சபாவில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சி தான் அரசாங்கத்தை அமைக்கிறது, அந்த கட்சி தான் அமைக்கிறாங்க. அப்போ இவங்க இங்கே பெரும்பான்மை பெற்றவங்க தான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா தான். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோக்சபா அப்படின்றது தான் அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது என்ன சொல்கிறோம், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்ட்டு தான் பார்த்தோம். லோக்சபாவை ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்ட்டு தான் அழைக்கப்படுது. ஒரு அரசாங்கம் அமையுது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெமோக்ரஸியை சொல்கிறதுக்கு தான் ஹவுஸ் ஆஃப் பீப்புளான இந்த லோக்சபா. ராஜ்யசபாவை எப்படி நம்ம பார்த்தோம், ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், டைரக்டாக ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக, மாநிலங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக. காரணம் இது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபெடரல் ஸ்டேட், இந்தியா ஒரு கூட்டாட்சி அரசாங்கத்தை கொண்டது, ஃபெடரல் கவர்மெண்ட்டை கொண்டது. ஃபெடரல்னால் என்னது, யூனியன் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது. அப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்காக யார் இருக்கா, லோக்சபா இருக்குது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாகவும் மத்தியில் ஒரு அமைப்பு வேணும். அப்போ ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு வேணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் யார் இருக்கா, ராஜ்யசபா இருக்குது, சரியா? அப்போ ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் தட் இஸ் லோக்சபா என்பது எதுக்காக, டு என்ஷூர் டெமோக்ரஸி, மக்களாட்சியை நிலைநிறுத்துவதற்காக, மக்களாட்சி தத்துவத்தை சொல்கிறதுக்காக தான். நம்ம மக்களாட்சி தான் பண்ணுறோன்றதை என்ஷூர் பண்ணுறது டெமோக்ரஸி. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு லோக்சபா அமைக்கப்படுது. அதே சமயம் ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் ஈக்குலிபிரியம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போது கூட்டாட்சி சமநிலையை உறுதி செய்யும் பொருட்டு இன்னொரு அரசாங்கத்தை, இன்னொரு அவையை நம்ம வச்சுருக்கோம், பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். நம்ம என்ன சொல்கிறோம், பைகேமரலிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இரவை கொண்ட பைகேமரலிசம், இரவை கொண்ட சட்டமன்றம். ஆமாம், இரவை கொண்டதாக இருக்குது. மக்களுடைய பிரதிநிதிகளுக்காக
மக்களாட்சி தத்துவத்தை நிறைவேற்றும் பொருட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மக்களாட்சிக்காக லோக்சபா. அதே இது நம்ம வந்து ஆல்சோ ஏ ஃபெடரல் கவர்மெண்ட், நம்முடைய அரசாங்கம் கான்ஸ்டியூஷன் நம்மளை என்ன சொல்லுது, கூட்டாட்சி அரசாங்கம்னு சொல்லுது. அப்படின்ற பட்சத்தில் கூட்டாட்சியில் யார் இருக்கா, யூனியன் கவர்மெண்ட்டும் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் என்னது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளிலிருந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்கள் இருக்குது, 28 ஸ்டேட்ஸில் சட்டமன்றங்கள் இருக்குது, அவங்க சார்பாகவும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரணும், யூனியன் டெரிட்டரிஸ் சார்பாகவும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரணும். அப்போ மாநிலங்களுடைய உரிமைகளை பிரதிபிக்கும் பொருட்டு டு என்ஷூர் த ஃபெடரல் ஈக்குலிபிரியம் என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜ்யசபாவை அமைச்சிருக்காங்க. சரியா, ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அல்லது ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா, அப்போ இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்துருக்கோம், நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கோம், பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம், யூகேலேருந்து எடுத்திருக்கோம். பிரிட்டனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படின்ட்டு இருக்கும், லோக்சபா மாதிரி அங்கே என்ன இருக்குது, ஹவுஸ் ஆஃப் காமன், பொதுமக்கள் அவை அப்படின்ட்டு உண்டு. இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், பிரபுக்கள் அவை அப்படின்ட்டு உண்டு. இங்கே பிரபுக்கள் அவையோடு நம்ம யாரை கம்பேர் பண்ணலாம், ராஜ்யசபாவை கம்பேர் பண்ணலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை கொண்டது ஹவுஸ் ஆஃப் காமன் பிரிட்டனில், நம்ம லோக்சபா மாதிரி. ஆனால் பிரிட்டன் ராஜ்யத்தில் தொடக்கத்தில் நிறைய பிரபுக்கள் இருந்தாங்க, ஜமீன்தார்கள், லேண்ட்லார்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஒவ்வொரு ரீஜனையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கான்செப்டை கொண்டு தான் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். இப்போ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸையும் நம்ம ராஜ்யசபாவையும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. சரியா, நம்ம ராஜ்யசபா நிறைய விஷயங்களில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சம அதிகாரங்களை கொண்டவங்களாக இருக்காங்க. இந்த அதிகாரங்கள்லாம் நம்ம பிரிட்டனோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அங்கே ஹவுஸ் ஆஃப் காமன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுக்கு அவ்வளவு செல்வாக்கு கிடையாது. அப்போ ராஜ்யசபாவை நாம் யாரோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ யார் இருக்கா பவர்ஃபுல்லாக, யார் இருக்கா, ராஜ்யசபா தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸை இங்கிலாந்தை சேர்ந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ யார் பவர்ஃபுல்லு, ராஜ்யசபா பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. சரியா, இப்படி தான் பார்க்கணும். அதே சமயம் அமெரிக்காலையும் இதே மாதிரி 2 அவை கொண்ட பார்லிமெண்ட் இருக்குது. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பொதுமக்கள் அவை அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஹவுஸ் ஆஃப் லோக்சபா மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிரதிநிதித்துவ அவை அப்படின்ட்டு சொல்கிறோம். இன்னொன்று செனட் அப்படின்ற அமைப்பு இருக்குது. இதில் செனட்டை தான் நம்ம ராஜ்யசபா மாதிரி. அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்குது. சரியா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 உறுப்பினர்களை கொண்டு 100 உறுப்பினர்களை கொண்டது தான் இந்த செனட். செனட்டில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள், 100. ஆனால் நம்ம அப்படி வைக்கல. அமெரிக்காவில் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்கள், மொத்தம் எத்தனை மாநிலங்கள், 50 மாநிலங்கள், ஒரு மாநிலத்துக்கு 2 உறுப்பினர்கள், ஆக மொத்தம் எத்தனை, 100. அவ்வளோதான். அது பெரிய மாகாணமோ சின்ன மாகாணமோ, சின்னதாக இருக்கக்கூடிய ஹவாய் இருக்கலாம், பெரியதாக இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா இருக்கலாம், மெக்சிகன் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சமம் தான். காரணம் அது ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு உறுதிப்படுத்தும் பொருட்டு அப்படி கான்செப்ட் வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் ராஜ்யசபா மாதிரி என்ன இருக்குது, செனட் அவை இருக்குது. செனட் அவை அங்கே உள்ள மாநிலங்களுடைய சார்பாக, ரெப்ரசன்டேட்டிவ் சார்பாக, நம்ம ராஜ்யசபா அப்படின்ட்டு ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம், அல்லது ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்கிறோம், மாநிலங்கள் அவை அப்படின்ட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்கேஸ் உத்தரப்பிரதேசில் 31 இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ராஜ்யசபாவில் உத்தரப்பிரதேஷ் 31 வச்சுருக்கிறாங்க, தமிழ்நாடு 18 இருக்குது, பாண்டிச்சேரி 1 இருக்குது அப்படின்னு வைங்க. ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் வேரியேஷன் இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. பெரிய மாநிலமாகட்டும் சின்ன மாநிலமாகட்டும் எல்லாருக்கும் சேம் தான், ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தான். எத்தனை பேர் தான், 2 பேர் தான். அப்போ எல்லா மாநிலமும் சமம் அப்படின்ற கான்செப்ட். மக்கள் தொகை அடிப்படையில் நீ பெருசாக இருக்கலாம், பாப்புலேஷன் அப்புறம் ஏரியா வைஸ் நீ பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் சமம் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அப்போ அதுதான் உண்மையான ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியுது. ஆனால் இந்தியாவில் பாப்புலேஷன் அடிப்படையில் அது மாறுபடுது. அப்போ இது உண்மையான ஃபெடரேஷன் இல்லை அப்படின்ற விமர்சனங்களும் இதில் இருக்குது. சரி, இப்போ அமெரிக்காவோட செனட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கச்சில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. சரியா, ராஜ்யசபாவை எதோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அமெரிக்காவோட செனட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா யார் பவர்ஃபுல்லாக இருக்கா, செனட் பவர்ஃபுல்லாக இருக்கு.
இப்போ இதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க 2 அவைகளை கம்பேர் பண்ணுறான். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸையும் செனட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட செனட் ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கே ஹவுஸ் ஆஃப் காமனையும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸையும் கம்பேர் பண்ணுறப்போ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் கம்பேர் பண்ணுறப்போ ராஜ்யசபா சில விஷயங்கள் ஈக்குவலாக இருந்தாலும் சில விஷயங்களில் டம்மியாக இருக்குது, யாரை காட்டிலும் லோக்சபாவை காட்டிலும். இப்போ இப்படி தான் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ 2 அவைகளுடைய சமநிலை ஈக்குவலியத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்தியா நடுநிலையில் இருக்குது. 3 நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஈக்குவலாகவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. யார்? கிட்டத்தட்ட இல்லை, சமமாகவே இருக்காங்க. யார்? செனட். அடுத்ததான் இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபா கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் லோக்சபாவுடைய கை ஓங்கியிருக்கு. அடுத்ததான் இங்கிலாந்தில் ஹவுஸ் ஆஃப் காமனையும் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபுக்களவையும் கம்பேர் பண்ணுறப்போ பிரபுக்களவை ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த கம்பேரிசனை தான் ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போ அந்த மற்ற 2 நாடுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் உள்ள ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸை காட்டிலும் நம்முடைய ராஜ்யசபா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் உள்ள செனட் அளவுக்கான அதிகாரத்தை நம்முடைய ராஜ்யசபா பெற்றிருக்கவில்லை. காரணம், இங்கே லோக்சபா நிறைய அதிகாரங்களை கொண்டதாக இருக்குது. மக்களாட்சி தத்துவத்தை நிலைநாட்டக்கூடியது லோக்சபா தான். கவர்மெண்ட்டே அங்கே தான் ஃபார்ம் ஆகுது இல்லையா? கவர்மெண்ட்டே இங்கே தான் ஃபார்ம் ஆகுது, லோக்சபாவில் தான் ஃபார்ம் ஆகுது. அங்கே மெஜாரிட்டி உள்ள கட்சி தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுறாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா தான். அப்படி இந்த வகையெல்லாம் பார்க்கறதுல இந்தியாவில் லோக்சபா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா அளவுக்கு இல்லை. இப்படி தான் நம்ம மீன் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? இது பொசிஷன் ஆஃப் லோக்சபாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சிம்பிளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் கம்பேர் பண்ணுறப்போ லோக்சபா ராஜ்யசபா ஒப்பிட்டு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களில் லோக்சபா வெரி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க when compared to ராஜ்யசபா. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், நிதி சார்ந்த விஷயங்களில் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் யார் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க? ஆமாம், லோக்சபா தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை அமைத்தலில் அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள்லையும் யார் பவர்ஃபுல்லாக இருப்பா? லோக்சபா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ லோக்சபா ராஜ்யசபாவை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது லோக்சபா இது போன்ற அம்சங்களில் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் குறிப்பாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். மணி பில்லில் பவர் யாருக்கு இருக்குது? லோக்சபாவுக்கு தான் இருக்குது. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் அது என்ன பண்ணுறாரு, வெதர் இட் இஸ் எ மணி பில் ஆர் நாட் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அதை உறுதிப்படுத்துறாரு, என்டார்ஸ் பண்ணுறாரு. 2வது மணி பில்லை பொறுத்த வரைக்கும் லோக்சபா தான் அதில் தான் அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். 14 டேஸ்க்குள்ளே ராஜ்யசபா பாஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பாஸ் பண்ணதாக அதை எடுத்துப்பாங்க. சரியா? அதை அவங்க திருத்தினா அதை ஏற்றுக்கிட்டா ஓகே, ஏற்கலைனாலும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கறதுல ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் லோக்சபா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. 2வது பாருங்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா ஒன்லி. அமைச்சர்களை ராஜ்யசபாவிலிருந்தும் எடுக்கலாம், ஆனால் லோக்சபாவில் மெஜாரிட்டி பெற்றிருக்கும் வரை தான் அந்த அரசாங்கம் நிலைத்திருக்கும். லோக்சபாவில் பெரும்பான்மை இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ராஜினாமா பண்ண வேண்டியதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கறதுல கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒட்டுமொத்தமாக லோக்சபாவுக்கு தான். இப்போ அப்படின்ற பக்கத்தில் லோக்சபா இந்த மாதிரி விஷயங்களில் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் 3 காரணங்களுக்காக ராஜ்யசபாவை நம்ம வச்சுருக்கோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே லோக்சபாவில் தான் ஃபார்ம் ஆகுது. ஆனாலும் ராஜ்யசபாவை ஒரு 3 குறிப்பிட்ட காரணங்களுக்காக ராஜ்யசபாவை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ராஜ்யசபா என்னென்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ஃபெடரல் ஈக்விலிபிரியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட யூனியன் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்குது, 2ம் சேர்ந்தது தான் ஃபெடரல் கான்செப்ட். அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளை ஃபெடரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுது. அப்படின்ற பட்சத்தில் மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். நேராக அனைத்து இந்தியாவுள்ள மொத்த மக்களும் வாக்களித்து என்ன பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் லோக்சபாவுக்கு அனுப்பிடுறாங்க, எல்லாம் ஓட்டு போட்டு அனுப்பிடுறாங்க.
ஆனால் இங்கே மாநில அரசாங்கங்கள் வேற மாதிரி இருக்கு. மாநில கட்சிகளுக்கும் பிரதித்துவம் இருக்கணும். ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு கலாச்சாரம் பண்பாடுகளை கொண்டிருக்கு. இந்தியா பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்து சுதேச அரசியலை ஒருங்கிணைத்து பெறப்பட்டது. அதுக்கு மேலே ஜாகிரபியில இந்தியா இருக்கு. ஆனால் இந்திய அரசாங்கம் அப்படின்ற கான்செப்ட் ஒட்டுமொத்தமாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அப்படின்ற பட்சத்தில் அந்த பிராந்திய பகுதிகளுக்கும் மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு அவர்கள் சார்பாக அந்த மாநில சட்டமன்றங்கள் சார்பாக அனுப்பணும் அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த ராஜ்யசபா கொண்டு வந்தாங்க. அப்போ ஃபெடரல் அந்த கூட்டாட்சி சமநிலை வரணும் அப்படின்னா மத்திய அரசே எல்லா விஷயங்களும் டாமினேட் பண்ணக்கூடாது, மாநிலங்களுக்கும் உரிமைகள் வேணும் அப்படின்ற கான்செப்டில் தான் ஒன்று ராஜ்யசபாவை வச்சாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரே அவைட்ட இருந்தால் அது என்ன ஆகும், ஒரு மோனோபோலிஸ்டிக்காக மாறிடும். சரியா? ஒரு ஏகபோக அதிகாரம் பெற்றதாக ஒரு மத்திய அரசாங்கம் உருவாகிடும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை செக் பண்ணுறதுக்கு, டு செக் வைக்கிறதுக்கு, டு செக் த ஹாஸ்டி அண்ட் டிஃபெக்டிவ் பில்ஸ், குறைபாடு உள்ள பில்ஸ். சில நேரங்களில் என்ன பண்ணிடுவாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், விவரம் தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்க வாட்டி இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கிடலாம் இல்லையா? அவங்க வாட்டு ஒரு சட்டத்தை உருவாக்கிவிட முடியும். அப்படிப்பட்ட சூழல்களில் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்கு படித்த நாலேஜபிள் பீப்புளை உள்ளே வச்சுருக்கோம். அப்போ இவங்களும் செக் பண்ணி 2 பேரும் ஓகே பண்ணாதான் சட்டமாக கொண்டு வரலாம். அப்போ ராஜ்யசபா என்பதே பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலேஜபிள் பர்சன்ஸ், ஒரு விஷயத்தில் படித்த அறிவாளிகள், மேதைகள், இவங்கள இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இல்லையா, அவங்கள கொண்டு வர்றதுக்காகவும் இருக்குது இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ டு செக் த ஹாஸ்டி டிஃபெக்டிவ் பில்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நோக்கத்துலையும் இவங்களும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். யாரை? ராஜ்யசபாவை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நாலேஜபிள் பீப்புளை இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக அவங்களுடைய சேவைகளையும் நம்ம பயன்படுத்தணும். நாலேஜபிள் பீப்புள்ஸை இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக அவங்களையும் தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப வயதானவங்களாக இருப்பாங்க, ஆனால் திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க, ஆனால் மக்கள் செல்வாக்கு இருக்காது. அதுக்காக அவங்களுடைய சேவையை நாட்டுக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா? அவங்கள அப்படியே விட்டால் அவங்களுடைய திறன் நம்ம நாட்டுக்கு பயன்படாமல் போயிடும். அப்படிப்பட்ட பட்சத்தில் என்ன பண்ணலாம், அவங்களையும் ஒரு அவைக்கு கொண்டு வந்து அவர்களுடைய திறனையும் நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் நிர்வாகத்திற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபாவை வச்சுருக்காங்க. சரியா? அப்போ நாலேஜபிள் பர்சன்ஸை தேர்தலெல்லாம் நிப்பாட்டி வச்சு தோக்கடிச்சு அவங்களை கஷ்டப்படுத்தாமல் அவருடைய திறனையும் பயன்படுத்தும் நோக்கத்தில் என்ன பண்ணியிருக்கோம், ராஜ்யசபாவை வச்சுருக்கோம். இன்டைரக்ட் எலெக்ஷன் வாக நாமினேட் வேறு பண்ணுறோம் இல்லையா? பிரசிடென்ட்டு எத்தனை பேர் நாமினேட் பண்ணுறாரு? 12 பேரை நாமினேட் பண்ணுறாரு. ஆர்ட்ஸு, சயின்ஸு, சோசியல் சர்வீஸு பார்க்குறோம் இல்லையா? இந்த துறைகள் சேவை கொடுக்கக்கூடிய நபர்களை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்ற நோக்கத்துலையும் ராஜ்யசபாவை வச்சுருக்கோம். இதுதான் ராஜ்யசபாவுக்கான கான்செப்ட். ஆனால் பொசிஷன் அப்படின்னு பார்க்கச்சில ராஜ்யசபாவை நம்ம 3 விஷயங்களில் ராஜ்யசபாவுடைய பொசிஷனை பார்க்கலாம். பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலைகளில் நம்மளால் பார்க்க முடியும். பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யசபா ஈக்குவல் வித் லோக்சபா. என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபாவும் லோக்சபாவும் ஈக்குவல் பவர்ஸை வச்சுருக்காங்க. சரியா? அதை பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், ராஜ்யசபா ஹேவிங் லெஸ்ஸர் பவர் வித் லோக்சபா. என்னென்ன விஷயங்களில் லோக்சபா டாமினேட் பண்ணுது, என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபாவை காட்டிலும் லோக்சபா அதிக அதிகாரங்களுடன் விளங்குது அப்படின்ற 2வது பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். 3வது பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராஜ்யசபா இஸ் வெரி பவர்ஃபுல் வென் கம்பேர்ட் டு லோக்சபா. ராஜ்யசபா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது சில விஷயங்களில். அது என்னென்ன விஷயங்களில் அதுக்காக கிரேட்டர் தேன்னு சொல்ல வேண்டாம், சில விஷயங்களில் பவர்ஃபுல், என்னென்ன விஷயங்களில் அப்படின்ட்டு 3வது விஷயத்தை பார்க்கணும். அப்போ லோக்சபா ராஜ்யசபா என்று சொல்லக்கூடிய பைகேமரலிசம், 2 அவைகள் கொண்ட நம்முடைய யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மத்திய சட்டமன்றமான பார்லிமெண்ட்டில், நம்முடைய நாடாளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபாவுடைய அதிகார நிலைகள் பற்றி நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம்.
இதில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் என்னென்ன நிலைகளில் சமமாக இருக்குது, என்னென்ன விஷயங்களில் ரெண்டு பேரும் சம அதிகாரங்களை கொண்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபாவை காட்டிலும் லோக்சபா என்று சொல்லக்கூடிய மக்களவை, காரணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் கொண்டது, அதிகாரம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். மூணாவது, என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபா பவர்ஃபுல்லாக இருக்குது இன் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்லி, எதை காட்டிலும் லோக்சபாவை காட்டிலும், அது என்னென்ன விஷயங்களில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்தா பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்ற நிலைமை நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ உள்ளதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்க. சரியா, இந்தியாவில் அந்த ஃபெடரலிசம், ஃபெடரல் ஈக்குலிபிரியம் அப்படின்ற கான்செப்ட் நிலைநிறுத்துறதுக்கு ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு தான் என்ன வச்சுருக்கோம், மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் தான் என்ன வச்சுருக்கோம், ராஜ்யசபாவை வச்சுருக்கோம். சரியா, ரைட்டு. ராஜ்யசபாவை அமெரிக்காவுடைய செனட்டோட ஒப்பு நோக்க வச்சுல யாருக்கு பவர் அதிகமாக இருக்குது, அமெரிக்காவின் செனட்டுக்கு பவர் அதிகமாக இருக்குது. ராஜ்யசபாவை இங்கிலாந்தின் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் பிரபுக்களவையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன இருக்குது, அவங்க ரொம்ப டம்மி, அதை விட நம்ம ராஜ்யசபா பரவாயில்லாமல் அதிகாரம் கொண்டதாக தான் இருக்குது. சரியா, ரைட்டு. லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் ஒப்பிட்டு நோக்கச்சில் பொதுவாக எந்த ரெண்டு விவகாரங்களில் லோக்சபா டாமினேட் பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், பணம் சார்ந்த விஷயங்களில். ரெண்டாவது விஷயம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற வயசில் பவர்ஃபுல்லாக இருக்குது. சரியா, அமெரிக்காவில் செனட் என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான உறுப்பினர்களை கொண்டிருக்கு. நம்ம இந்தியாவில் ராஜ்யசபா அப்படி இல்லை, பாப்புலேஷன் அடிப்படையில் பிரதிநிதித்துவங்கள் மாறுபடுது. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அதிக இதை கொண்டிருக்காங்க, அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்காங்க. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் குறைந்த உறுப்பினர்களை கொண்டிருக்காங்க. இதுதான் அந்த கான்செப்ட். சரியா, அடுத்ததா ராஜ்யசபா பொதுவாக ஒரு 3 விஷயங்கள் அடிப்படையில் ராஜ்யசபாவுடைய நோக்கமாக நம்ம சொல்லலாம். ஒன்று என்ன, அந்த ஃபெடரல் ஈக்குலிபிரியத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு. ரெண்டாவது, அனுபவம் இல்லாத புதிய உறுப்பினர்கள் லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர்கள் ஹேஸ்டி அண்ட் டிஃபெக்டிவ், குறைபாடுகள் உள்ள சட்டங்களை இயற்றக்கூடும். அப்போ அதுக்கெல்லாம் செக் வச்சு அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் ராஜ்யசபா இருக்கலாம். மூன்றாவது, மிக திறமைசாலிகள், அவங்க நேரடியாக மக்களை தேர்ந்தெடுத்து தேர்தல் மூலமாக போட்டி போட்டுலாம் வர முடியாது, வயதானவர்களாக இருக்கலாம், ஆனால் மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவருடைய திறமையும் அனுபவமும் நாட்டிற்கு பயன்படும் வகையிலும் என்ன வச்சுருக்கோம், ராஜ்யசபா உறுப்பினர்களை மறைமுகமாக தேர்வு செய்து அவர்களே அமைச்சரவையில் சேர்த்து என்ன பண்ணிக்கிறோம், அவருடைய திறனை நாட்டுக்கு பயன்படும் வகையில் நம்ம செஞ்சுக்கிறோம். சரியா, ரைட்டு. பொசிஷன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்ட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவுடைய நிலையை நம்ம உற்று நோக்கும்போது அதை லோக்சபாவோட கம்பேர் பண்ணி தான் பார்க்குறோம். 3 விஷயங்களில் பார்க்கலாம். என்னென்ன விஷயங்களில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமம். ரெண்டாவது, என்னென்ன விஷயங்களில் லோக்சபா ராஜ்யசபாவை காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது, என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபா லோக்சபாவை காட்டிலும் சில கூடுதல் ஸ்பெஷல் பவர்ஸாக வச்சுருக்காங்க. அதுக்காக ராஜ்யசபா ஒன்றும் மட்டம் இல்லை, ராஜ்யசபாவுக்கும் சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஆக இந்த 3 வகையில் பார்த்துட்டா இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ராஜ்யசபா ஈக்குவல் டு லோக்சபா. என்னென்ன விஷயங்களில் ராஜ்யசபாவும் லோக்சபாவும் ஈக்குவல் பார்த்துடலாமா. அப்போ என்னென்ன விஷயங்களில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேம் பவர், சம அதிகாரங்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 11 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா இஸ் ஹேவிங் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கலாம். ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சமம். என்னென்ன விஷயங்களில், இந்த 11 விஷயங்களில். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ். ஒரு ஆர்டினரி பில்ல பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா அது லோக்சபாவிலும் செய்யலாம், ராஜ்யசபாவிலும் செய்யலாம். லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அல்லது ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லோக்சபாவில் ஃபஸ்ட்டு பாஸ் ஆச்சுன்னா அடுத்து ராஜ்யசபாவுக்கு போகும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு போகும். இன்கேஸ் ராஜ்யசபாவில் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா அப்புறம் பின்னால் லோக்சபாவுக்கு போகும், பின்னால் பிரசிடென்ட்டுக்கு போகும். அப்போ சாதாரண மசோதாக்கள் அறிமுகம் செய்வதில் 2 அவைகளும் சமம் தான். அது லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. சரியா, ரைட். மணி பில் அப்படின்னா மட்டும்தான் அது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சாதாரண மசோதாக்கள் ஆர்டினரி பில்ஸு கேன் பி இன்ட்ரடியூஸ் போத் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. சரியா, அப்போ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ். அதுவும் அதே கேஸ் தான். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதை எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லோக்சபாவிலும் செய்யலாம் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்கள், அல்லது ராஜ்யசபாவிலும் செய்யலாம். லோக்சபா ராஜ்யசபா எங்கேனாலும் பண்ணிக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் இந்த கேஸில் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகம் செய்வது லோக்சபாவா ராஜ்யசபா அப்படின்னா எங்கேயும் பண்ணலாம். போத் எனி ஹவுஸ், லோக்சபாலையோ அல்லது ராஜ்யசபாலையோ பண்ணலாம் அப்படின்றது தான் பொருள். நிதி மசோதா, ஃபினான்ஷியல் பில்ஸ். ஃபினான்ஷியல் பில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பில்ஸில் 2 டைப் உண்டு.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்சாலிடேட் ஃபண்ட் அதிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் டைப் 2 வந்து எங்கே பண்ணலாம், லோக்சபாவிலும் பண்ணலாம், ராஜ்யசபாவிலையும் பண்ணலாம். இதை நம்ம திரும்ப தெளிவாக பார்க்கலாம். இதுவும் எங்கே பண்ணலாம், லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அல்லது ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுமே சமம் தான். ஃபினான்ஷியல் பில்ஸில் 2 டைப் இருக்குது. இதில் ஒரு டைப்பை லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற கதையும் இருக்குது. சரியா? certain other types of financial bills can also be introduced in Lok Sabha or Rajya Sabha. சரியா? இது அந்த கன்சால்டட் ஃபண்ட்லேருந்து எடுக்கக்கூடியதை லோக்சபாலையும் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி பில் மாதிரியே இருக்கும். அந்த மணி பில் மாதிரியே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பில் எங்கே தான் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஆனால் கன்சால்டட் ஃபண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் பில் லோக்சபாவிலும் அறிமுகம் செய்யலாம், ராஜ்யசபாவிலும் அறிமுகம் செய்யலாம். அடுத்ததாக பாருங்கள், பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணக்கூடிய பதவி நீக்கத்திலும் 2 பேரும் சமம். லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமம் தான். 2 பேரும் தனித்தனியாக தான் நிறைவேற்றணும். அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் நிறைவேற்றணும் அவருக்கு எதிரான தீர்மானம், இம்பீச்மெண்ட்டை. அதேமாரி எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சம அதிகாரத்தை தான் பெற்றுறாங்க. லோக்சபா மற்றும் ராஜ்யசபா பிரசிடென்ட்டுடைய எலெக்ஷன்லையும் இம்பீச்மெண்ட்லையும் சம அதிகாரம் கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டில் கிட்டத்தட்ட சேம் அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்களில் ராஜ்யசபா டாமினேட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வைஸ் பிரசிடென்ட் ரிமூவலில் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இனிஷியேட்டட் ஒன்லி இன் ராஜ்யசபா. அவருக்கு எதிரான அந்த ரிமூவல் ப்ராசஸை எங்கே இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அது ராஜ்யசபாவில் தான் பண்ணணும். ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட்டில் ஈக்குவல் தான், பட் 2 வகைகளையும் பண்ணலாம் அப்படின்ற வகையில் 2 சமம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆனால் சில விஷயங்களில் யார் டாமினேட் பண்ணுறா, ராஜ்யசபா. காரணம் the removal process can be initiated only in ராஜ்யசபா. 2வது விஷயம், ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அவருக்கு எதிரான ரிமூவல் ப்ராசஸ் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி தட் இஸ் மொத்த இதில் எவ்வளோ உறுப்பினர்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, தென் மெம்பர்ஸ் எவ்வளவு, டோட்டல் ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனால் எவ்வளோ இருக்காங்க, ஆஸ் ஆஃப் டேட்டில் எவ்வளோ இருக்காங்க, அதில் பாதிக்கு மேலே அப்படின்ட்டு இருக்கணும். ஆனால் இங்கே சிம்பிள் மெஜாரிட்டியில் இவங்க பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து இவங்ககிட்ட போகிறப்போ இவங்க ஆர்டினரி மெஜாரிட்டிலே பண்ணிடுவாங்க. யார், ஆர்டினரி மெஜாரிட்டியில் இவங்க அக்செப்ட் பண்ணால் போதும். 2 வகைகள்லாம் பண்ணணும். ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் 2 வகைகளையும் அதற்கான ரெசல்யூஷன் நிறைவேற்றணும் அப்படின்றது சமம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு அது எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ராஜ்யசபாவில் தான். காரணம் அவங்க தலைவர் யார், வைஸ் பிரசிடென்ட். அது வைஸ் பிரசிடென்ட் நம்ம பார்க்குறப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். பொதுவாக அந்த ரிமூவல் ப்ராசஸில் 2 வகைகளும் அதிகாரம் கொண்டிருக்கு அப்படின்ட்டு தான் மீனிங். சரியா? ஆனால் அது எங்கே தான் இனிஷியேட் பண்ணணும், ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பண்ணணும். ஆனால் லோக்சபாவில் அது ஆர்டினரி மெஜாரிட்டிலே பாஸ் பண்ணால் போதும். அந்த வகையில் சில வகையில் ராஜ்யசபா டாமினேட் பண்ணுது. அடுத்ததாக ரிமூவல் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட்ஸ் ஜட்ஜஸ், சிஏஜி இவங்களை ரிமூவ் பண்ணலான்ட்டு பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்டேஷன் டு பிரசிடெண்ட் அப்படின்ற வகையில் பார்க்கச்சில் ரிமூவல் ஆஃப் சிஜிஐ, ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சிஏஜி இந்த வகையில் இங்கே 2 பேருமே சம அதிகாரம் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. யார், லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சம அதிகாரம் கொண்டவர்களாக தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்காங்க. ரிமூவல் ஆஃப் சிஏஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு ரிமூவல் தொடர்பாக யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இவங்க வந்து சம அதிகாரம் கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், அப்ரூவல் ஆஃப் ஆர்டினன்சஸ். ஆர்டிகிள் 123 ஆர்டிகிள் 123 என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சி ஆர்டினன்சஸ். இன்கேஸ் 2 அவைகள் இருக்குது, 2 அவைகளில் லோக்சபா ராஜ்யசபா இருக்குது. இன்கேஸ் லோக்சபா இப்போது காலியாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது, புது எலெக்ஷன் நடத்தணும், ராஜ்யசபா மட்டும்தான் இருக்குது இந்த பீரியடில், ராஜ்யசபா மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் பிரசிடென்ட்டு, இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அவசரமாக ஒரு சட்டத்தை போடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது அப்படின்றது வேறு விஷயம். பார்லிமெண்ட் இல்லாத காலங்கள், பார்லிமெண்ட்டு 3 செஷன் நடக்குது, இந்த செஷன்ஸ் இல்லாத பீரியடில் ஒரு அவசரமாக ஒரு சட்டத்தை போடணும் அப்படின்னா பிரசிடென்ட்டு சட்டத்தை போட்டு என்ன பண்ணுவார், அதை 2 அவைகளுக்கு அனுப்பி வைப்பார். சரியா? இவங்க ஒப்புதல் கொடுக்கணும். பொதுவாக ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கான ப்ரொசீஜர் என்ன, 2 அவைகளும் தேர்ச்சி செய்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இவங்க பாஸ் பண்ணிட்டு அடுத்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. அவர் ஒப்புதல் கொடுத்தா அது சட்டமாகும் அந்த பில்லு. ஆனால் ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவசர சட்டம் ரிவர்ஸில் வருது. ஃபஸ்ட்டு அவர் ஒப்புதல் கொடுத்துட்டு அவர் எனாக்ட் பண்ணி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அவர் சட்டத்தை உருவாக்கி பின்னால் ஒப்புதல் வாங்குறாங்க. யார்கிட்ட, லோக்சபாட்டையும் ராஜ்யசபாட்டையும்.
இப்படின்னு பார்க்குறப்போ அப்ரூவல் ஆஃப் ஆர்டினன்ஸ் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கும் நோக்கத்தில் இரண்டு அவைகளும் சமமான அதிகாரங்கள் கொண்டவையே. இன்கேஸ் லோக்சபா இல்லாட்டாலும் அந்த பீரியடில் ராஜ்யசபா ஒப்புதல் கொடுக்கலாம். பிரசிடென்டால் வெளியிடப்பட்ட அந்த அவசரகால சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படின்ற நிகழ்வு தான் இருக்குது. அப்போ ஆர்டினன்ஸ் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமமான அதிகாரம் கொண்டவர்களாக தான் இருக்காங்க, லோக்சபாவும் ராஜ்யசபாவும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் ஆஃப் எமர்ஜென்சிஸ். அப்போ இதுவும் அதே மாதிரி தான். ஆர்டினன்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறா? பிரசிடென்ட் ரிலீஸ் பண்ணிட்டு பின்னால் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் அப்ரூவல் கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி எமர்ஜென்சிஸ் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் இருக்குது. ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, அடுத்த பிரசிடென்ஷியல் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356, அப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியையும் பிரசிடென்ட் டெக்ளேர் பண்ணிடுறாரு. டெக்ளேர் பண்ணிட்டு பின்னால் இரண்டு அவைகளுக்கும் ஒப்புதலுக்கு அனுப்புகிறார். இப்படி ஒப்புதல் அனுப்புகிறப்போ இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சிக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கும் ரெண்டு பேரும் சமமான அதிகாரங்கள் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமமான அதிகாரங்கள் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அடுத்தா பாருங்க செலெக்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பாருங்க, லோக்சபா தான் எலெக்ஷன் முடிஞ்சு உறுப்பினர்கள்லாம் வர்றாங்க. 543 உறுப்பினர்கள் லோக்சபாவுக்கு வராங்க, மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க 1/3 3 ஆண்டுகளுக்கு, அந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அமைச்சரவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பொதுவாக உறுப்பினர்கள் எடுப்பாங்க, ரைட்டு. அப்போ இங்கேருந்து எடுக்கக்கூடாதா அப்படின்னா இங்கேருந்தும் எடுக்கலாம். இந்த வகையில் சமமான அதிகாரங்கள் கொண்டிருக்காங்க. ஆனால் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு யாருக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள்? லோக்சபா, அவ்வளோதான். அமைச்சர்களை ராஜ்யசபாவிலிருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன பண்ணணும் பார்த்துக்கோங்க, இந்த அமைச்சரவை எதில் பெரும்பான்மை பெற்றிருக்கணும்? லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்றிருக்கணும். லோக்சபாவில் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னா, சரியா, பெரும்பான்மை இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணிடுவாங்க, அமைச்சரவை கலைக்கப்படும். அப்போ அமைச்சர்கள் லோக்சபாவிலிருந்தும் வரலாம், ராஜ்யசபாவிலிருந்தும் வரலாம். ஆனால் அவர்கள் சார்ந்த கட்சிக்கு எங்கே பெரும்பான்மை இருக்க வேண்டும்? லோக்சபாவில் பெரும்பான்மை இருக்க வேண்டும். அதனால தான் அப்படி சொல்கிறோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. அவர்கள் லோக்சபாவில் பெரும்பான்மை இழக்கும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அமைச்சரவை கலைந்து விடுது, அமைச்சரவை கலைக்கப்படும் அப்படின்றத மீனிங். ஆனால் அமைச்சர்களை எடுப்பதில் ரெண்டு பேரும் சம அதிகாரம் கொண்டிருக்காங்க. ராஜ்யசபாவிலிருந்தும், ஈவன் பிரைம் மினிஸ்டரே ராஜ்யசபாவிலிருந்து வந்திருக்காரு நிறைய பேர். குறிப்பாக மன்மோகன் சிங்கை சுட்டி காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னு சொல்ல முடியாது. மன்மோகன் சிங்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் அவர் ராஜ்யசபாவிலிருந்து தான் தேர்வு செய்யப்படுறார். சரியா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு லோக்சபா எம்பியாகி அமைச்சராகணும் இல்லை, அமைச்சராகவோ பிரதமராகவோ ஆகணுன்ற அவசியம் இல்லை. பிரதமரும் தலைமை அமைச்சர் தான் இல்லையா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் அவரும் ஒருத்தர் தான், என்ன அதுக்கு ஹெட்டாக இருக்கிறார். அப்போ பிரதமரோ அமைச்சரோ ராஜ்யசபாவிலிருந்தும் தேர்வு செய்யப்படலாம். ஆனால் அவர்கள் யாருக்கு பொறுப்பு? லோக்சபாவுக்கு பொறுப்பு. அவர் ராஜ்யசபா உறுப்பினர் தான், ஆனால் யாருக்கு தான் ரெஸ்பான்சிபிள்? லோக்சபாவுக்கு தான். இதுதான் கான்செப்ட். காரணம் என்ன? லோக்சபாவில் அவர்கள் மெஜாரிட்டி பெற்றிருக்கும் வரை மட்டும்தான் அவர்களால் ஆட்சி செய்ய முடியும். சரியா, ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ செலெக்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற வகையில் ரெண்டு பேரும் சமமான அதிகாரங்கள் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, கன்சிடரேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், சிஏஜி, யூபிஎஸ்சி. ஃபினான்ஸ் கமிஷன் இருக்காங்க, சரியா, அப்புறம் சிஏஜி இருக்கிறாங்க, யூபிஎஸ்சி இருக்கிறாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க பார்லிமெண்ட்டில் முன் வைக்கிறப்போ. அது லோக்சபாலையும் வைக்கலாம், ராஜ்யசபாலையும் வைக்கலாம். அவருடைய அறிக்கைகள் முன்வைக்கப்படும் போது அதை ஆய்வு செய்வதற்கு லோக்சபாவிற்கும் அதிகாரம் இருக்குது, ராஜ்யசபாவுக்கும் அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றத்துடைய அதிகார வரம்புகளில் குறைக்க முடியாது. குறைச்சா அது கான்ஸ்டியூஷனுக்கு அகென்ஸ்டாக மாறிடும், இன்வேலிடாக மாறிடும். அப்போ என்ன பண்ணலாம்? கூட்டலாம். உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரத்தை கூட்டுவது தொடர்பான
கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர்றோம், ஏதோ ஒன்று கொண்டு வர்றப்போ அதில் 2 பேருமே சம அதிகாரங்கள் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி தான் யூபிஎஸ்சிக்கான அதிகாரத்தை கூட்டுவதற்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அது தொடர்பான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் கொண்டு வர்றாங்க, அது தொடர்பான விதிகளில் திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க. அப்படின்னா இது போன்ற அம்சங்களிலும் யார் 2 பேரும் சமம் தான்? லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமம் தான் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரியா? அப்போ என்னென்ன விஷயங்களில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமமான அதிகாரங்கள் கொண்டிருக்காங்க? பொதுவாக ஆர்டினரி பில்லில் சமம் தான். சரியா? கான்ஸ்டியூஷன் பில்லில் சமம் தான். ஃபினான்ஷியல் பில்லையும் மணி பில் ரிலேட்டடாக இல்லாத ஃபினான்ஷியல் பில்லையும் 2 பேரும் சமம் தான். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டு சமம் தான். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டு சமம் தான். வைஸ் பிரசிடென்ட்டில் மட்டும் சமம் தான் இம்பீச்மெண்ட்டில். பட் ஆனால் அதை இனிஷியேட் பண்ணுறது ராஜ்யசபா அப்படின்ற வகையில் ராஜ்யசபாவுடைய கை ஓங்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது, பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமமான அதிகாரங்கள் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆர்டினன்ஸ் பிரசிடென்ட்டு அவசர சட்டத்தை டெக்ளேர் பண்ணுறாரு, அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறதும் 2 பேரும் சம அதிகாரங்கள் கொண்டவங்களாக தான் இருக்காங்க. நேஷனல் எமர்ஜென்சியை டெக்ளேர் பண்ணுறாரு பிரசிடென்ட்டு, அதை ஒப்புதல் கொடுக்குறதுலே 2 பேரும் சமமான அதிகாரங்கள் கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. செலெக்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 2 பேரும் சம அதிகாரங்கள் கொண்டவங்க தான். அங்கேருந்து எடுக்கலாம். ஆனால் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்டர்ஸ் ஆர் கேபினட். அந்த மினிஸ்டர்ஸ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? லோக்சபாவை தான் ரெஸ்பான்சிபிள். அவங்க ராஜ்யசபாலேருந்து வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் எதற்கு பொறுப்பானவர்கள்? லோக்சபாவிற்கு பொறுப்பானவர்கள். அமைச்சராக இருந்தால் 2 அவைகளையும் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ராஜ்யசபா மெம்பர் தான், அதுக்காக ராஜ்யசபாவில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவர்கள் லோக்சபாவிலும் கலந்து கொள்ளலாம், பேசலாம். அமைச்சர்களுக்கு அந்த சிறப்புரிமை இருக்குது. இப்போ ராஜ்யசபாவிலிருந்தும் உறுப்பினர்கள் அமைச்சர்களாக தேர்வு செய்யப்படலாம். ஆனால் இவர்கள் சார்ந்த கட்சி லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும். சரியா? ரைட்டு. செலெக்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸில் சம பவர்ஸு, கன்சிடரேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன், சிஏஜி, யூபிஎஸ்சியுடைய ரிப்போர்ட்ஸை கன்சிடர் பண்ணுறதுலையும் 2 பேரும் சம அதிகாரம் தான். உச்சநீதிமன்றத்துடைய ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லைகளை, ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பை கூட்ட நினைக்கிறாங்க, குறைக்க முடியாது, கூட்ட நினைக்கிறாங்கன்றப்போ அது தொடர்பான கான்ஸ்டியூஷனல் பில்ஸ் கொண்டு வரலாம். அது தொடர்பான விதிகளில் அவங்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை கொடுக்கலாம், யூபிஎஸ்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லையும் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சமமான அதிகாரங்கள் கொண்டவங்களாக தான் இருக்கிறாங்க. ரைட். அடுத்ததாக என்னென்ன விஷயங்களில் லோக்சபா ராஜ்யசபாவை காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற 2வது பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். அப்போ செகண்ட் ஆஸ்பெக்ட், ராஜ்யசபா அன்ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் லோக்சபா. அப்போ பாருங்கள், அன்ஈக்குவல்னாலே யார் தான் கிரேட்டராக இருக்காங்க? லோக்சபா கிரேட்டராக இருக்காங்க. என்னென்ன விஷயங்களில் லோக்சபா டாமினேட் பண்ணுறாங்க, இது 2வது விஷயம். இதை பார்த்துட்டோம்னா ராஜ்யசபாவுடைய பொசிஷன் நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்ன விஷயங்களில் லோக்சபா டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மணி பில், பண மசோதா. மணி பில்னா ஆர்டிகிள் 110, பணம் சார்ந்த விஷயங்களில் லோக்சபா டாமினேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம சிம்பிளாக பார்த்தோம், ஒரு 6 அம்சங்கள். இந்த 6 விஷயங்கள் தொடர்பான பில்கள், பணம் தொடர்பான ஒரு 6 விஷயங்கள் தொடர்பான பில்கள் எல்லாமே எங்கே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் அல்ல. மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா. மணி பில் பற்றி பார்ப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மணி பில் எங்கே மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும்? கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா, நாட் இன் ராஜ்யசபா. சரியா? இது ஃபஸ்ட்டு விஷயம், மணி பில். இதில் யார் அப்போ பவர்ஃபுல்லாக இருக்கா? லோக்சபா பவர்ஃபுல்லாக இருக்கார். இங்கே நம்ம பார்க்குறது ஃபுல்லாக லோக்சபாவுடைய பவர்ஸ் தான். இங்கே ராஜ்யசபா இஸ் ஹேவிங் அன்ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் லோக்சபா. கம்பேர் பண்ணுறப்போ லோக்சபா தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ராஜ்யசபா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. 2வது விஷயம், இதே மணி பில்லு cannot be amended or rejected by the ராஜ்யசபா. இன் கேஸ் பாருங்கள், லோக்சபா அந்த மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேஜில் பாஸ் பண்ணிட்டாங்க. லோக்சபா என்ன பண்ணிட்டாங்க? பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ராஜ்யசபா என்ன பண்ண முடியாது? இந்த பில்லை ரிஜெக்ட் பண்ண முடியாது. லோக்சபா அனுப்பிச்ச பில்லை என்ன பண்ண முடியாது? ரிஜெக்ட் பண்ண முடியாது, அல்லது அமெண்ட் பண்ண முடியாது. சரியா? அமெண்ட் பண்ண முடியாது, திருத்தமோ அதே சமயம் ரிஜெக்டோ மறுக்கவோ முடியாது. இவங்க அனுப்பி வைக்கக்கூடிய பில்லை கேனாட் அமெண்ட், திருத்த முடியாது. அமெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. என்ன பண்ணி ஆகணும்? 14 டேஸ்க்குள்ளே பாஸ் பண்ணி அனுப்பணும். எத்தனை நாளைக்குள்ளே பாஸ் பண்ணி அனுப்பணும்? 14 டேஸ்க்குள்ளே திரும்ப பாஸ் பண்ணி அனுப்பணும். பாஸ் பண்ணலை, நாங்கள் அமெண்ட் தான் பண்ணுவோம், ரிஜெக்ட் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிடப்பிலே போட்டு வச்சுட்டாங்கன்னா
இட் ஹாஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் பாஸ். இங்கேயும் பாஸ் பண்ணதாக எடுத்துட்டு எங்கே அனுப்பிடுவாங்க லோக்சபா அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அப்போ இந்த வகையில் பார்க்கச்சில யார் தான் பவர்ஃபுல்லாக இருக்கா? லோக்சபா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ ராஜ்யசபாவால் பண மசோதாவை திருத்தவோ மறுக்கவோ முடியாது, அதை ரிஜெக்ட் செய்யவோ முடியாது. சரியா? எத்தனை நாளைக்குள்ளே தேர்ச்சி பண்ணி அனுப்பணும்? 14 டேஸ்க்குள்ளே தேர்ச்சி பண்ணி அனுப்பணும். சரி, இன்கேஸ் அடுத்ததாக பாருங்கள், லோக்சபா கேன் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப். இன்கேஸ் பாருங்கள், இவங்க அனுப்பி வச்சுருக்காங்க, இவங்களால திருத்தவும் முடியாது ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, ஆனால் சில சின்ன கரெக்ஷன் பண்ணலாயா, நாங்கள் அந்த திருத்தங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு சில விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணலாம்? ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணுறா? இந்த கரெக்ஷன்லாம் பண்ணினா நல்லா இருக்கும்னு ராஜ்யசபா லோக்சபாவுக்கு ராஜ்யசபா ரெக்கமெண்ட் பண்ணி திரும்பவும் அனுப்புகிறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனையும் ராஜ்யசபா ஒன்று அக்செப்ட் பண்ணலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம். ராஜ்யசபா கேன் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. லோக்சபா இவங்க திருத்தி அந்த ரெக்கமெண்ட் தான் பண்ணுறாங்க, இந்த திருத்தங்கள்லாம் பண்ணினா நல்லா இருக்குமியா அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, பரிந்துரை செய்து அனுப்புகிறாங்க. அந்த பரிந்துரையையும் இவர்கள் ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். அப்போ யார் தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க மணி பில்லில்? லோக்சபா தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ தெளிவுபடுத்திக்கங்க, லோக்சபா ஒரு மணி பில்லை எங்கே மட்டும்தான், மணி பில் எங்கே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். லோக்சபா தேர்ச்சி பண்ணி அனுப்பக்கூடிய மணி பில்லை அவங்க திருத்த முடியுமா? அமெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ரிஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. என்ன மட்டும் பண்ணலாம்? ரெக்கமெண்ட் மட்டும் பண்ணலாம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி லோக்சபாவுக்கு வர்றதையும் அவங்க ரெக்கமெண்டேஷன் அக்செப்டும் பண்ணலாம், இல்லை இந்த ரெக்கமெண்டேஷன் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரிஜெக்டும் பண்ணலாம். யாருக்கு பவர் இருக்குது? லோக்சபாவுக்கு பவர் இருக்குது. அப்போ இந்த வகையிலையும் யார் தான் பவர்ஃபுல்லாக இருக்கா? லோக்சபா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மணி பில் மாதிரியே ஒரு டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் பில்ஸ் இருக்குது. மணி பில்லுக்கு ஆர்டிகிள் 110. சரியா? அந்த 110ஓடு தொடர்புடைய விஷயங்கள் ஒரு 6 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த 6 விஷயங்களும் இருக்கும். பிற சாதாரண விஷயங்களும் சேர்ந்த ஒரு ஃபினான்ஸ் பில் இருக்கலாம். சரியா? அப்போ மணி பில் மட்டுமே ஃபினான்ஷியல் பில் இல்லை, கூடுதலாக சில விஷயங்கள் சேர்ந்த ஃபினான்ஷியல் பில்லும் இருக்கலாம். அப்போ இந்த பில்லும் எங்கே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் லோக்சபா. ஃபினான்ஷியல் பில் டைப் 1, ஃபினான்ஷியல் பில்லையே டைப் 1 பில்லு கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் எங்கே தான்? லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் பண்ண முடியாது. ஆனால் அதை பாஸ் பண்ணக்கூடியது 2 பேரும் சமம் தான். மணி பில் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல, ஆனால் ஃபினான்ஷியல் பில்னு வர்றப்போ அதை பாஸ் பண்ணுறதுல 2 பேரும் சம அதிகாரங்கள் தான். ஆனால் இன்ட்ரோடக்ஷன் ஃபினான்ஷியல் பில் டைப் 1, தட் இஸ் ஆர்டிகிள் 110 தொடர்பான விஷயங்கள் ப்ளஸ் அதர்ஸையும் சேர்த்துட்டா, வேறு சில சட்ட அம்சங்களையும் சேர்த்து வருது அப்படின்னா அதை ஃபினான்ஷியல் பில்னு சொல்கிறோம். 110 மட்டும்னா என்னது? மணி பில். 110ஓடு கூடுதலாக சில விஷயங்களும் சேர்ந்து ஒரு பில் வருது, அப்போ அது ஃபினான்ஷியல் பில். இந்த ஃபினான்ஷியல் பில் டைப் 1 இன்ட்ரோடக்ஷன் எங்கே மட்டும்தான் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் 2மே இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சம பவர்ஸ் தான். மணி பில் மாதிரி எல்லா பவரும் லோக்சபாவுக்கு தான், இவங்க அமெண்டோ ரிஜெக்டோ பண்ண முடியாது, ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். அந்த ரெக்கமெண்டேஷனையும் லோக்சபா ரிஜெக்டோ அக்செப்டோ பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் மணி பில்லுக்கு மட்டும்தான். ஃபினான்ஷியல் பில் டைப் 1, தட் இஸ் 110 ரிலேட்டடான ஃபினான்ஷியல் பில், கூடுதலாக சில விஷயங்களையும் சேர்த்து வரக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் பில் டைப் 1 இன்ட்ரோடக்ஷன் மட்டும் லோக்சபா, பாசிங் அதிகாரம் 2 பேரும் சமமாக தான் இருக்குது. சரியா? ரைட், ஓகே. அடுத்ததாக பாருங்கள், வேறு என்ன விஷயங்களில் லோக்சபா பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கச்சில, லோக்சபா எந்த வகையில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க? அவருடைய ஸ்பீக்கரே பவர்ஃபுல் தான் ஏன் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒரு பில்லு அது மணி பில்லா அல்லது ஃபினான்ஸ் பில்லா அப்படின்ட்டு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்பீக்கருக்கு தான் இருக்குது. ஸ்பீக்கர் டிசைட்ஸ் வெதர் எ பில் இஸ் மணி பில் ஆர் நாட். ஒரு பில்லு மணி பில்லா இல்லையா அப்படின்ட்டு அதற்கு சர்டிஃபை பண்ணக்கூடிய அதிகாரம் என்டார்சிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஒரு பில்லை பின்னால் சீல் வச்சு இட்ஸ் எ மணி பில். ஒரு பில் அனுப்புகிறோம், எங்கே அனுப்புகிறோம்? லோக்சபாவில் தான் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா லோக்சபாவில் தான் உட்காந்துருக்கார் ஸ்பீக்கர். அவர் தான் என்ன பண்ணுறாரு? இந்த பில்லை பார்க்குறாரு, எடுத்து சீல் வைக்கிறார். இட்ஸ் எ மணி பில் அப்படின்ட்டு எழுதி என்டார்ஸ் பண்ணிடுறார். யார்? ஸ்பீக்கர் என்டார்ஸ் பண்ணிடுறார். என்டார்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கே அனுப்புகிறாங்க? ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறப்பவும் அந்த என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, கையெழுத்து போட்டு
it is certified that it is containing the matters related to article 110 தொடர்பான விஷயங்கள் இதில் இருக்குது, 110 தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஏ மணி பில் அப்படின்ட்டு என்டார்ஸ் பண்ணுறாரு. என்டார்ஸ்மெண்ட் சீல் வச்சு சர்டிஃபை பண்ணக்கூடிய என்டார்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? லோக்சபாவுடைய ஸ்பீக்கருக்கு தான் இருக்குது. அப்போ லோக்சபாவுடைய ஸ்பீக்கருக்கு தான் அந்த மணி பில்னு என்டார்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. ராஜ்யசபாவுடைய சேர்மனுக்கு இருக்கா? இல்லை. அப்போ யார் பவர்ஃபுல்லு? லோக்சபா தான் பவர்ஃபுல். அடுத்தா பாருங்க, ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங் இன் கேஸ் முட்டுக்கட்டை நிலை, டெட்லாக் சிச்சுவேஷன் வருது, ஒரு பில்லு ரெண்டு அவைகளும் தனித்தனியாக தான் பாஸ் பண்ணணும் அப்படின்றப்போ ஒன்று லோக்சபா பாஸ் பண்ணுறாங்க, ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆர்டினரி பில், அல்லது ராஜ்யசபா பாஸ் பண்ணுறாங்க, லோக்சபா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆர்டினரி பில் கேசஸில், சாதாரண மசோதாக்கள் கேசஸில் இரண்டுக்கும் சமமாக வராத போது, ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து முரண்பாடு வரும்போது, முட்டுக்கட்டை நிலை வரும்போது, ஆர்டினரி பில்லில் பிரசிடென்ட் கால்ஸ் ஃபார் என்ன பண்ணுறாரு? பிரசிடென்ட் அழைப்பு விடுப்பார். எதுக்கு அழைப்பு விடுக்காரு? கால்ஸ் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங். ரெண்டு அவை உறுப்பினர்களும் ஒன்றா உட்காந்து மீட்டிங் போடுறதுக்கு கூப்பிடுவார். அப்போ லோக்சபாவில் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ ப்ரிசீட் ஓவர் பண்ணுறது யார்? ஸ்பீக்கர் தான் ப்ரிசீட் ஓவர் பண்ணுவார். லோக்சபா சபாநாயகர் தான் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். சரியா? கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறது யார்? திரும்பவும் ஸ்பீக்கர். அவங்க தலைவர் வரமாட்டார். ராஜ்யசபா சேர்மன் என்பவர் வைஸ் பிரசிடென்ட்டாகவே இருந்தாலும் அவர் வந்து சின்ன அவை தான். பெரியவை யார் இங்கே? லோக்சபா. அப்போ சபாநாயகர் தான் பவர்ஃபுல்லாக இருக்கார். இப்போ ஸ்பீக்கரையும் சேர்பர்சனையும் பார்த்தா, ராஜ்யசபா சேர்மனையும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் ஸ்பீக்கருக்கு தான் பவர் இருக்குது. ஒன்று மணி பில்லு, ரெண்டாவது விஷயம் ஜாயிண்ட் சிட்டிங். ஒரு பில்லு மணி பில்லா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது ஸ்பீக்கர் தானே தவிர ராஜ்யசபா சேர்மன் இல்லை. ரெண்டாவது விஷயம், ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கிறப்பவும் யார் ப்ரிசீடிங் ஆஃபீஸர், யார் தலைமையில் நடக்குது, யார் முன்னிலையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தலைமையில் நடக்கும். அப்போ ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கிறப்பவும் லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒரே ஹாலில் உட்காந்து ஒரு பில்லு தேவையா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணுறப்பவும் யார் ப்ரிசீடிங் ஆஃபீஸராக, யார் முன்னிலை அலுவலராக உட்காந்துருப்பா? ஸ்பீக்கர் தான் உட்காந்துருப்பார். அப்படின்ற பட்சத்திலும் டாமினேட் பண்ணுறது யார்? லோக்சபா தான் டாமினேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாருங்கள், மெம்பர் ஸ்ட்ரென்த்து. இப்படி ஜாயிண்ட் சிட்டிங் போடுறோம், ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கறதுல லோக்சபாவில் எவ்வளோ இருக்காங்க? 543 பேர் இருக்காங்க. ராஜ்யசபாவில் எவ்வளோ இருக்காங்க? 245 பேர் தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் கூட்டுறப்போ இங்கே நல்ல ஸ்ட்ரென்த் வச்சுருக்கோம், இங்கே நல்ல மெஜாரிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா ராஜ்யசபா பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? அப்போ இந்த வகையில் அதிக உறுப்பினர்களை கொண்ட வகையில் டாமினேட் பண்ணக்கூடியது யார்? லோக்சபா தான். ராஜ்யசபா இங்கே மட்டுப்படுத்தப்படுது. காரணம் அதனுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவு. மெம்பர் ஸ்ட்ரென்த் வைஸ் டாமினேட் பண்ணுறது லோக்சபா. அடுத்ததா இந்த விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடக்கும். ஓட்டிங் ஆன், அதன் மீதான வாக்கெடுப்பு நடக்கும். கிராண்ட்ஸ் மானியம் கொடுக்கலாம், அந்த சலுகை கொடுக்கலாம், அந்த விஷயத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குறோம், இது போன்ற விஷயங்களில் வாக்கெடுப்புக்கான அதிகாரம் எங்கே மட்டும்தான் இருக்குது? லோக்சபாவில் மட்டும்தான் இருக்குது. ஓட்டிங் இன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இன் பட்ஜெட். பட்ஜெட்டில் மானிய கோரிக்கைக்கான வாக்கெடுப்பு லோக்சபாவில் மட்டுமே நடக்கும், ராஜ்யசபாவில் இல்லை. ராஜ்யசபாவில் இல்லை, லோக்சபாவில் மட்டும்தான் நடக்குது. ஆனால் இவங்க டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த மானியங்கள் மீது விவாதம் நடத்தலாம். ஆனால் வாக்கெடுப்பு எங்கே மட்டும்தான் இருக்குது? ஓட்டிங் ஃபார் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஓட்டிங் இன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் இன் பட்ஜெட். பட்ஜெட்டில் மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு லோக்சபாவில் மட்டுமே நடக்குமே தவிர ராஜ்யசபாவில் இல்லை. சரியா? ரைட்டு. ஆனால் அவங்க அதை என்ன பண்ணலாம்? விவாதம் பண்ணலாம். டிமாண்ட் தொடர்பான, மானியங்கள் தொடர்பான விவாதங்களை நடத்தலாம். ஆனால் வாக்கெடுப்பு நடத்துவது எங்கே தான் வாக்கெடுப்பு நடக்கும்? லோக்சபாவில் மட்டும்தான் நடக்கும். அடுத்தா எமர்ஜென்சி. ஆர்டிகிள் 352 அடிப்படையில் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் என்ன பண்ணார்? ப்ரொக்ளமேஷன் பண்ணிடுறாரு. பிரசிடென்ட் அதை அறிவிக்கிறாரு. அறிவித்ததுக்கப்புறம் ஒப்புதலுக்காக அனுப்புகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. அதில் ரெண்டு பேரும் சம அதிகாரம் தான் பார்த்தோம். இன்கேஸ் எமர்ஜென்சியை முடிவுக்கு கொண்டு வரணும், எமர்ஜென்சி போயிட்டே இருக்குது, இந்த நேரத்தில் அது முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா யார் தான் முடிவு கொண்டு வரலாம்? அதுக்கான ரெசல்யூஷன் யார் பாஸ் பண்ணணும்? லோக்சபா தான் பாஸ் பண்ணணும். டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் எமர்ஜென்சி. பிரசிடென்ட்டு ப்ரொக்ளமேஷன் பண்ணிட்டாரு, டெக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஒப்புதல் கொடுக்குறதுல சமம் தான். ஆனால் அதை ரிப்பீல் பண்ணுறது, வேண்டாம்யா எமர்ஜென்சியை முடிவு கொண்டு வாங்க அப்படின்ட்டு தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம்
resolution in respect of discontinuation of emergency முடிவுக்கு கொண்டு வரதுக்கான தீர்மானம் யார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் அல்ல. லோக்சபாவில் மட்டுமே நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும், ராஜ்யசபாவில் அல்ல. அடுத்ததா பாருங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது யாருக்கு எதிராக கொண்டு வர முடியும்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக தான் கொண்டு வர முடியும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா ஒன்லி. ஒரு அமைச்சருக்கு எதிராகவோ அல்லது ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கு எதிராகவோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதை எங்கே மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். இந்த மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான். காரணம், அமைச்சரவை யாருக்கு பொறுப்பானவர்கள்? தே ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. லோக்சபாவிற்கே அவர்கள் அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள், ராஜ்யசபாவிற்கு அல்ல. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கே தான் அறிமுகம் செய்ய முடியும்? அமைச்சரவையே இங்கே தான் இருக்குது, மெஜாரிட்டி அமைச்சர்களும் இங்கே இருக்காங்க, 1-2 பேர் இங்கே எடுத்து போட்டிருக்கோம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை. ஆனால் லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்றிருக்கும் வரை தான் அவர்கள் அமைச்சர்கள். லோக்சபாவில் மெஜாரிட்டி இல்லைன்னா அவங்க அமைச்சர்கள் இல்லை. ஒரு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாலும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகணும். சரியா? அப்போ அப்படின்ற பட்சத்தில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை ராஜ்யசபாவில் கொண்டு வர தேவையே இல்லை, அங்கே அறிமுகம் செய்யவும் மாட்டாங்க. அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கே தான் அறிமுகம் செய்யப்படும்? லோக்சபாவில் மட்டுமே அறிமுகம் செய்யப்படும். அப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ, ராஜ்யசபாவை கம்பேர் பண்ணுறப்போ லோக்சபா ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. அப்போ ராஜ்யசபா இஸ் அன்ஈக்குவல், ஹேவிங் அன்ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வித் லோக்சபா இன் தீஸ் 10 ஆஸ்பெக்ட்ஸ். இது போன்ற 10 விஷயங்களில் லோக்சபா ராஜ்யசபாவை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. சரியா? ரைட். இதில் என்ன கேட்கலாம்? இதில் என்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க பாருங்கள். மணி பில் எங்கு அறிமுகம் செய்யப்படுது? மணி பில் எங்கு மட்டுமே அறிமுகம் செய்யப்பட வேண்டும்? லோக்சபா, ராஜ்யசபா இரண்டிலும் அறிமுகம் செய்யலாம், தவறான விட எதுவும் அல்ல அப்படின்னு கொடுக்குறான்னு என்ன சொல்லுவீங்க? மணி பில் எங்கே மட்டும்தான் அறிமுகம் செய்யணும்? எங்கே மட்டும்தான் அறிமுகம் செய்யணும்? லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகம் செய்யணும். சரியா? மணி பில் என்று என்டார்ஸ் செய்வர் யார்? லோக்சபா சபாநாயகர், ராஜ்யசபா சேர்மனு, பிரசிடென்ட்டு யார்? லோக்சபா சபாநாயகர். சரியா? மணி பில்லுக்கான விதி என்ன? விதி 110. சரி, ராஜ்யசபா பண மசோதாவை திருத்தம் செய்யவோ ரிஜெக்ட் செய்யவோ முடியுமா? முடியாது. ராஜ்யசபா பண மசோதாவை திருத்தங்களை பரிந்துரைக்கலாமா? பரிந்துரைக்கலாம். ராஜ்யசபாவுடைய பரிந்துரையை லோக்சபா ஏற்கலாமா? ஏற்கலாம், ஏற்க மறுக்கவும் செய்யலாம். லோக்சபா அனுப்பி வைத்த பண மசோதாவை எத்தனை நாட்களுக்குள் ராஜ்யசபா தேர்ச்சி பண்ணணும்? எத்தனை நாளைக்குள்ள தேர்ச்சி பண்ணணும்? எத்தனை நாளைக்குள்ள? 14 days, 14 நாட்களுக்குள்ள தேர்ச்சி பண்ணணும். விதி 110 தொடர்பான நிதி மசோதா, ஃபினான்ஷியல் பில், விதி 110 தொடர்பான நிதி மசோதா. 110ன்றது பண மசோதா தொடர்பான விஷயங்கள் தான் 110. ஆனால் அதோடு சேர்த்து வேற வெளியில் உள்ள விஷயங்களையும் வச்சிருக்காங்க. அப்படின்னா அது ஃபினான்ஷியல் பில்லாக மாறிடுது. மணி பில்னா 110ல் உள்ளது, அதில் உள்ள விஷயங்கள் ஏதோ 1 or 2 மொத்தமோ இருக்குது. கூடுதலாக வேறு விஷயங்களும் இருக்குது, ஆர்டினரி பில்லில் உள்ள விஷயங்களும் சேர்ந்துருக்குன்னா அது என்ன சொல்லுவோம்? ஃபினான்ஷியல் பில்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் பில்லையே கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து எடுக்கக்கூடியது ஃபினான்ஷியல் பில் டைப் 2. இது மணி பில் ரிலேட்டடாக உள்ளது ஃபினான்ஷியல் பில் டைப் 1. இது எங்கே மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் பில் தேர்ச்சியில் 2 பேரும் சமாதிகாரம், மணி பில் மாதிரி இல்லை. ஃபினான்ஷியல் பில் தேர்ச்சியில் 2 பில்லும் சமாதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சரி, ஒரு பில் மணி பில்லா இல்லை ஃபினான்ஷியல் பில்லா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அந்த பவர் யாருக்கு இருக்குது? என்டார்சிங் பவர் ஸ்பீக்கருக்கு இருக்குது. ஜாயின்ட் சிட்டிங்க்கு உத்தரவு போடுறது யார்? அதுக்கு சம்மனிங் பண்ணுறது யார்? பிரசிடென்ட்டு. ஜாயின்ட் சிட்டிங் நடத்த போகிறோம், டெட்லாக் இருக்குது, 2 பேரும் தனித்தனியாக பாஸ் பண்ண மாட்டேங்கன்ட்டு அதற்கு சம்மனிங் அழைப்பு விடுக்கக்கூடியது யார்? பிரசிடென்ட்டு. ஜாயின்ட் சிட்டிங் அப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்கிறது யார்? அவைக்கு தலைமை வகிக்கக்கூடியது யார்? ஸ்பீக்கர். சரியா? எந்த அவை அதிக மெம்பர் ஸ்ட்ரென்த் கொண்டதாக இருக்குது? லோக்சபா. மெம்பர் ஸ்ட்ரென்த் அடிப்படையிலே அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. சரியா? பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கைக்கு வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது, ராஜ்யசபாவுக்கு இல்லை. அது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ண முடியும், ஆனால் அவங்களுக்கு ஓட்டிங் பவர் இல்லை. சரியா? நெருக்கடி நிலையை திரும்ப பெறுதல், ரிப்பீல்
ஆர் டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் எமர்ஜென்சி தொடர்பாக ரெசல்யூஷன் ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அமைச்சரவை மீது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த வகையெல்லாம் பார்க்கச்சில் லோக்சபா ராஜ்யசபாவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருது. அப்போ ராஜ்யசபா முதல்ல 2 பேரும் ஈக்குவல்னு பார்த்தோம். 2வது விஷயங்களில் ராஜ்யசபா ரொம்ப எனாமஸ் பவர் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையும் அதுதான். காரணம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட லோக்சபாவிடம்தான் அதிக அதிகாரங்கள் இந்தியாவில் பொதிந்திருக்கு. ஆனால் ராஜ்யசபாவுக்கென்றே சில சிறப்பு அதிகாரங்களையும் கொடுத்துருக்காங்க. சரியா? சில விஷயங்களில் மட்டும் ராஜ்யசபாவும் நானும் பெரிய ஆளு தான் அப்படின்னு காட்டிக்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ 3வது சினாரியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் சில விஷயங்களில் பவர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ராஜ்யசபா சொல்லிக்கிறாங்க. அப்போது சில ஸ்பெஷல் பவர்ஸை ராஜ்யசபா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் யாருக்கு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்சபாவுக்கு அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் இல்லை. ராஜ்யசபா தான் அந்த ஸ்பெஷல் பவர்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க பெரிய ஆளுன்னு இல்லை. தே ஆர் ஆல்சோ என்ஜாயிங் செர்டைன் ஸ்பெஷல் பவர்ஸ். ஒரு 4 விஷயங்களில் மட்டும் ஸ்பெஷல் பவர்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பவர்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். லோக்சபா தான் பவர்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். 2 பேரும் ஈக்குவல்னு ஒரு 11 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். லோக்சபா பவர்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஆனால் ராஜ்யசபா சில விஷயங்களில் ஸ்பெஷல் பவர்ஸை என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு 4 விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வச்சுட்டு ராஜ்யசபா என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம ஈக்குவல் அப்படின்ற வகையில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ராஜ்யசபா என்னென்ன வகையில் ஸ்பெஷல் பவர்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் லோக்சபாவுக்கு இல்லை. இது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மாநிலங்களுடைய உரிமைகள், நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இருக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் மாநிலங்களுடைய உரிமைகளை நம்ம கை வைக்கிறோமோ அப்போல்லாம் முதல்ல குறுக்க நிற்கிறது யார்? ராஜ்யசபா தான். காரணம், தே ஆர் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யார்? ராஜ்யசபா தான். மாநில உரிமையில் கை வைக்கணும், முதல்ல என் மேலே கை வச்சுட்டு மாநிலங்களுடைய உரிமைகளில் கை வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? என் மேலே கை வச்சுட்டு நான் ஒப்புதல் கொடுத்தாதான் மாநிலங்களுடைய உரிமைகளை நீங்கள் கை வைக்க முடியும் அப்படின்ட்டு குறுக்க நிற்கிறது யார்? ராஜ்யசபா. அந்த வகையில் அவங்களுக்கு சில பவர்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? ரைட்டு. அடுத்ததான், என்னுடைய தலைவர் யார்? ராஜ்யசபா சேர்மன். அவரை இம்பீச் பண்ண நினைக்கிறீங்க, அப்போ நான் பெர்மிஷன் கொடுத்தா இம்பீச் பண்ண முடியும். அதற்கான ரெசல்யூஷனை ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் இனிஷியேட் பண்ணணும். நான் என்ன மீறி அவர் மேலே கை வைங்க, நான் ஒப்புதல் கொடுத்தா அவர் மேலே கை வைக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ மாநிலங்கள் உரிமைகள், அவருடைய தலைவர் அதுக்கான உரிமை, இதை போன்ற விஷயங்களில் ராஜ்யசபா பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. பாருங்கள், ராஜ்யசபா என்னென்ன விஷயங்களில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கச்சில, மேக்கிங் லாஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூனியன் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். யூனியன் லிஸ்ட்டில் யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றுவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போடுறாங்க. ஆனால் டாமினேட் பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட்டுடைய சட்டம். ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சட்டம் போட்டுட்ருக்காங்க. சரியா? சில சூழல்களில் ஸ்டேட் லிஸ்ட்லையும் யார் சட்டம் போடுறாங்க? பார்லிமெண்ட்டு சட்டம் போடும். அப்போ யூனியன் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட்டு சட்டம் ஏற்றுறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சட்டம் போடுறாங்க. பார்லிமெண்ட்டும் சட்டம் போடலாம், மாநில சட்டமன்றங்களும் சட்டம் போடலாம். ஆனால் யாருடைய சட்டம் மேலோங்கும்? பார்லிமெண்ட்டுடைய சட்டம் மேலோங்கும். ஆனால் ஸ்டேட் லிஸ்ட்டில் மாநிலங்களுக்குள்ளே உள்ள பட்டியல், இந்த துறைகளில் மாநில அரசு மட்டும்தான் சட்டம் ஏற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடிய துறைகள்லையும் சில நேரங்களில் பாராளுமன்றமும் சட்டம் ஏற்றுது. அப்போ பாருங்கள், இதில் பார்லிமெண்ட் தான் சட்டம் ஏற்ற முடியும், மாநிலங்கள் சட்டம் ஏற்ற முடியாது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேரும் சட்டம் ஏற்றலாம், அதுலேயும் பார்லிமெண்ட்டுடைய சட்டம் தான் மேலோங்கும். சில சூழல்களில் ஸ்டேட் லிஸ்ட், 3வது இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்டிலும் பார்த்தோம் இல்லையா நம்ம, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ யூனியன் லிஸ்ட்லேயும் பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றுது, கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றுது. ஸ்டேட் லிஸ்ட்டிலும் நினைத்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் பொதுவாக எங்களுக்கு சட்டம் தேவை அப்படின்னு நினச்சா பார்லிமெண்ட்டை கேட்டுக்கலாம், ஸ்டேட் லிஸ்ட்லேயும் சட்டம் ஏற்றுங்கன்னு கேட்டுக்கலாம். சரியா? அப்படி ஸ்டேட் லிஸ்ட்டில் சட்டம் ஏற்றுறதுக்கு ஆர்டிகிள் 249. அப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் சட்டம் ஏற்றுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. யார் ஆத்தரைஸ் பண்ணுறா? ராஜ்யசபா ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. யாருக்கு? ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட்டுக்கும். இவங்க ஆத்தரைஸ் பண்ணால் மட்டும்தான் பார்லிமெண்ட்டு, அதாவது லோக்சபாவும் ராஜ்யசபாவும் கொண்ட பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு
யார் ஆத்தரைஸ் பண்ணுறா? இவங்களும் இருக்காங்க, ராஜ்யசபாவும் இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக முதல்ல ஆத்தரைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில பட்டியலில் சட்டம் ஏற்றுவதற்கு பாராளுமன்றத்தை ஆத்தரைஸ் பண்ணுறது யார்? ராஜ்யசபா. அப்போ இதில் பார்த்துக்கலாம். இப்போ மாநில பட்டியலில் நீங்கள் போய் சட்டம் ஏற்ற போகிறீங்க. அப்போ ஏன்ட்ட முதல்ல கேளுங்க, நான் ஆத்தரைஸ் பண்ணால் தான் நீங்கள் மாநில பட்டியலில் சட்டம் ஏற்ற முடியும். காரணம் யார்? நான் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ தட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு எடுத்துக்கலாம். மாநிலங்கள் அவை. சரியா? மாநிலங்கள் சார்பாக நான் தான் இருக்கேன். அப்போது மாநில பட்டியல் நீங்கள் சட்டம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா முதல்ல நான் ஆத்தரைஸ் பண்ணால் தான் நீங்கள் அதுக்கான ப்ராசஸே தொடங்க முடியும். நீங்கள் மீன்ஸ் நான் ஆத்தரைஸ் பண்ணால் தான் நம்ம அதுக்கான ப்ராசஸே பண்ண முடியும் அப்படின்ட்டு லோக்சபாவையும் சேர்த்து சொல்கிறாங்க. யார்? ராஜ்யசபா. அப்போ பாருங்கள், இந்த வகையில் ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றணும்னா ஃபஸ்ட்டு அதை யார் ஆத்தரைஸ் பண்ணணும்? ராஜ்யசபா ஆத்தரைஸ் செய்தால் மட்டும்தான் மாநில பட்டியலில் மத்திய பாராளுமன்றம் கை வைக்கவே முடியும். ஆர்டிகிள் 249 அடிப்படையில். சரியா? இந்த வகையில் ராஜ்யசபா பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், கிரியேஷன் ஆஃப் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ். இப்போ பாருங்கள், ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ன்னு இருக்காங்க, ஐஎஃப்எஸ்ஸு இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மத்திய அரசிலும் பணிபுரிவார்கள், மாநில அரசுலையும் பணிபுரிவாங்க. ஆல் இண்டியா சர்வீஸ்னு அதெல்லாம் மீன் பண்ணுறோம். ஒட்டுமொத்த யூனியன் கவர்மெண்ட்லேயும் சர்வீஸ் பண்ணுவாங்க, மாநில அரசாங்கங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, மத்திய அரசு சார்பாக யூனியன் டெரிட்டரிஸ்லையும் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய தமிழகத்தில் சார் பார்த்திங்கன்னா நிறைய வெளிமாநில அலுவலர்கள் பணிபுரிகிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த அலுவலர்களும் வெளிமாநிலங்களில் டெல்லியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இவங்க வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ மத்திய அரசிலும் பணிபுரிகிறாங்க, மாநில அரசுலையும் பணிபுரிகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகள் சிக்கல் வரலாம். மத்திய மாநில உறவுகள் ஆல் இண்டியா சர்வீஸ் போஸ்ட்டும் முக்கியமான ஒன்று. காரணம், இவர்கள் வந்து நிறைய விஷயங்களில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து நிறைய ஒரு மாநிலத்துக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அனுப்பி வைக்கிறோம்னா மறைமுகமாக அந்த மாநிலம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் போயிடுதுன்னு அர்த்தம். உண்மைதான். உண்மையா இல்லையா? உண்மைதான். ஏன் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் தேர்வு பண்ணுறது யார்? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நாட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிசி தேர்வு பண்ணுதா? இல்லை. அப்போ தேர்வு பண்ணக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசினுடைய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு பண்ணுது. தேர்வு பண்ணி நீ அந்த மாநிலத்தில் போய் நிர்வாகத்தை பாருன்னு இன்னொரு மாநிலத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அனுப்பி வைக்குது. ஏன் ஒரு ஐஏஎஸ்ஸையோ ஐபிஎஸ்ஸையோ டிஎன்பிசி தேர்வு செய்யக்கூடாதா? அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுது? மத்திய அரசினுடைய மைய அரசினுடைய அதிகாரம் மேலோங்குது, மாநில அரசு டம்மி ஆகுது. இப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் போஸ்ட், ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்பது ஒரு வகையில் மைய அரசு மாநில அரசை கட்டுப்படுத்தும் பதவியாகத்தான் பார்க்குறாங்க. மத்திய மாநில உறவுகளை உற்று நோக்குனா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு மாநிலத்தில் இருக்காங்கன்னா அப்போ மறைமுகமாக மாநிலம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். காரணம், அவங்க அனுப்பி வைக்கிறது மைய அரசின் சார்பாக, ஒன்றிய அரசின் சார்பாக. யார் தான் அனுப்பி வைக்கிறா? யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அப்போ மாநில உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சமாக ஆல் இண்டியா சர்வீஸை நம்ம பார்க்கலாம். நெகட்டிவாக பார்த்தோம்னா அதில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ இதை மாதிரி நிறைய போஸ்ட் ஒரு மாநிலத்திற்கு கூடுதலாக நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டை உருவாக்கி அவங்கள அனுப்பி வைக்க போகிறோம் அப்படின்னா, அல்லது புதுசாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்ட்டு புதுசாக ஏதாவது ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி டாக்டர்ஸையும் ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா ஃபஸ்ட் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? அதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ராஜ்யசபா ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆர்டிகிள் 312 ராஜ்யசபா ஹேஸ் டு ஆத்தரைஸ். ராஜ்யசபா தான் ஆத்தரைஸ் பண்ணணும். யாரை? பார்லிமெண்ட்டை ராஜ்யசபா ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டில் இவங்களும் இருக்கிறாங்க. நான் ஆத்தரைஸ் பண்ணால் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ அதுக்கும் என்கிட்ட நான் ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? ராஜ்யசபா சொல்கிறா. ராஜ்யசபா ஹேஸ் டு ஆத்தரைஸ் பார்லிமெண்ட் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் நியூ ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். புதிதாக நிறைய ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டை, இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு 3000 ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குது. இப்போ நாட்டுக்குன்னு கூடுதலாக ஒரு 500 ஆஃபீஸர் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். கூடுதலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு அதற்கு யார் ஆத்தரைஸ் பண்ணணும்? ராஜ்யசபா. காரணம், ஆல் இண்டியா சர்வீஸ் பதவிகள்
ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எல்லாத்துலேயும் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ மத்திய மாநில உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது, மாநிலத்துடைய உரிமைகள் நசுக்கப்படக்கூடாது. அப்போ யார் ஆத்தரைஸ் பண்ணால் மட்டும்தான், மாநிலங்கள் சார்பாக இருக்கக்கூடிய ராஜ்யசபா ஆத்தரைஸ் பண்ணால் தான் பார்லிமெண்ட் அதுக்கான ப்ராசஸை தொடங்கும். அப்போ ராஜ்யசபா ஹேஸ் டு ஆத்தரைஸ் ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் நியூ ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் போஸ்ட். அப்போ இந்த வகையில் பார்க்கணும், ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸும் மத்திய மாநில உறவுகளை பாதிக்கக்கூடிய விஷயம். அப்போது மாநிலங்களுடைய உரிமையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஆத்தரைஸ் பண்ணால் தான் அதை பண்ணுவாங்க. அடுத்ததாக மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுறது, அதுவும் மாநிலத்தோட உரிமையை பாதிக்கிறது. அப்போ ராஜ்யசபா ஆத்தரைஸ் பண்ணால் மட்டும்தான் பார்லிமெண்ட்டு மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும். அடுத்த ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் யார்? ராஜ்யசபாவுடைய சேர்மனு. அப்போ இவரை இம்பீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸை லோக்சபாவில் ஆரம்பிச்சிடலாமா? முடியாது. எங்களுடைய தலைவரை இம்பீச் பண்ணுறீங்கன்னா அதற்கான ரிமூவல் ப்ராசஸை ஃபஸ்ட்டு எங்கே தான் இனிஷியேட் பண்ணணும்? ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணணும். தொடங்குறது எங்கே தான் தொடங்கணும்? ராஜ்யசபாவில் தான் தொடங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 67 இம்பீச்மெண்ட், ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இந்த ப்ராசஸ் ஹேஸ் டு இனிஷியேட் ஒன்லி இன் ராஜ்யசபா, நாட் இன் லோக்சபா. அடுத்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி நிறைவேற்றுவாங்க. இவங்க நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி நிறைவேற்றுவாங்க. சரியா? அப்படி அந்த வகையில் ராஜ்யசபாவுக்கு தான் ரிமூவல் ப்ராசஸில் வைஸ் பிரசிடென்ட். எங்கள் தலைவரை நீக்கணும் அப்படின்னா நான் முடிவு பண்ணணும், நான் நீக்கினா தான் அடுத்து நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணி ஓகே பண்ணுவீங்க. அப்போ இனிஷியேஷன் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், அதற்கான ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு ஹேஸ் டு பி பாஸ்ட். எங்கே தான் பாஸ் பண்ணணும்? ராஜ்யசபாவில் தான் பாஸ் பண்ணணும், லோக்சபாவில் அல்ல. ரெண்டவையும் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வகையில் சமம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு எங்கே இனிஷியேட் பண்ணணும்? ராஜ்யசபாவில் தான் பண்ணணும். எங்கள் தலைவரை கை வைக்கணுமா? ஃபஸ்ட் நான் கை வச்சாதான். முதல்ல நீங்கள்லாம் கை வைக்க முடியாது. நாங்களே நினச்சி அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு நினச்சாதான் நாங்கள் கை வச்சு அவர் என்ன பண்ணுவோம், அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை தொடங்குவோம் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? ராஜ்யசபா சொல்கிறாங்க. கடைசியாக நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன். நெருக்கடி நிலை டெக்ளேர் செய்யப்படுது. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி அல்லது பிரசிடென்ஷியல் எமர்ஜென்சி 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. இந்த 3 எமர்ஜென்சியும் ஏதோ ஒன்று பிரசிடென்ட் டெக்ளேர் பண்ணுறாரு. பிரசிடென்ட் தான் முதல்ல அறிவிக்கிறார். அறிவிச்சிட்டு ஒப்புதலுக்கு அனுப்பலான்னு நினைக்கிற பீரியடில் லோக்சபா டிசொல்யூஷன் அல்லது டிசால்வில் இருக்குது, கலைக்கப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலான்ற பீரியடில் லோக்சபா தற்போது இல்லை, கலைக்கப்பட்டிருக்கு. ராஜ்யசபா மட்டும்தான் இருக்குது. லைவில் இருக்கிறது யார்? ராஜ்யசபா. ஆனால் எமர்ஜென்சியை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற சூழலில் ராஜ்யசபாவுடைய ஒப்புதலே போதுமானது ஃபார் எஃபெக்டிங் த எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியை நடைமுறை கொண்டு வருவதற்கு அல்லது அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இப்போது ராஜ்யசபா தான் ஏன் நடைமுறையில் இருக்குது? ஏன் ராஜ்யசபா எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும்? காரணம் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஓய்வு பெற்று வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த அவை கண்டினியூயிங் சேம்பர் பார்த்தோமா, அந்த அவை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் லோக்சபா கலைக்கப்படலாம். பிரதமர் தலைமையான அமைச்சரவே தங்களுக்கு மெஜாரிட்டியில் தெரிஞ்சால் கலைக்கிறதுக்கு டிசொல்யூஷன் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ கலைக்கலாம். ஆனால் இந்த பில்லில் எமர்ஜென்சி நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கு. பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சியை டெக்ளேர் பண்ணுறாரு, ப்ரொக்ளமேஷன், எமர்ஜென்சியை அறிவிக்கிறார். அறிவித்தா 2 அவைகளும் ஒப்புதல் கொடுத்தா தான் அது நடைமுறைக்கு வரும். ஆனால் இந்த சூழலில் லோக்சபா கலைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ ஆட்டில் யார் இருக்கா? ராஜ்யசபா தான் இருக்காங்க. ராஜ்யசபாவுடைய ஒப்புதல் இருந்தாலே அதை நீட்டிக்கலாம். பொதுவாக வந்து எமர்ஜென்சி நடைமுறையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 2 ஒப்புதல் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற பீரியடில் இவங்க இவங்க கலைக்கப்பட்டிருக்காங்க, லோக்சபா கலைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா ராஜ்யசபாவுடைய ஒப்புதலே போதுமானது ஃபார் எஃபெக்டிங் ஆர் ஃபார் கண்டினியூயிங் த எமர்ஜென்சி. அப்போ ராஜ்யசபா மட்டும்தான் லைவில் இருக்காங்க. லோக்சபா என்னவா இருக்குது? டிசொல்யூஷன் அல்லது டிசால்வ் செய்யப்பட்டு கலைக்கப்பட்டு வேக்கண்டாக இருக்குது. அடுத்த தேர்தல் நடத்தி அவங்க வரணும். ஆனால் ராஜ்யசபா லைவில் இருக்குது. அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கினா போதும். அப்ரூவல் எனஃப், ராஜ்யசபாவுடைய அப்ரூவல் எனஃப் ஃபார் எஃபெக்டிங் த எமர்ஜென்சி. அது என்ன வகையான எமர்ஜென்சியாகவும் இருக்கலாம். 352 இருக்கலாம், 356 இருக்கலாம், 360 இருக்கலாம். பிரசிடென்ட் டெக்ளேர் பண்ணிட்டு ராஜ்யசபா அடுத்து வந்து அவங்க எலெக்ஷனில் வச்சு கூட நம்ம ஒப்புதல் வாங்கிக்கலாம். ஆனால் நடைமுறை கொண்டு வர்றது ராஜ்யசபாவுடைய ஒப்புதலே போதுமானது. லோக்சபா பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒப்புதலை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் ஒப்புதல் வாங்குறாங்க அப்படின்ற கான்செப்டை காட்டலாம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பீரியடில் இது யூஸ் ஆகிருக்கு. எது? எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன், ராஜ்யசபாவுடைய அப்ரூவல் மட்டுமே போதும் அதை எக்ஸ்டெண்ட் செய்வதற்கு அப்படின்ற வகையில் நம்மகிட்ட நடந்திருக்கு. சரியா? ஓகே. அப்போ இந்த 4 விஷயங்களில்
எமர்ஜென்சியை பொறுத்தவரை ராஜ்யசபாவுடைய ஒப்புதலே போதுமானது அப்படின்னு கிடையாது. லோக்சபா இருக்குன்னா அவங்ககிட்டயே ஒப்புதல் வாங்கணும். சரியா? லோக்சபா இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கணும். ஆனால் இன்கேஸ் அவங்க டிசால்வ்டு இப்போ கலைக்கப்பட்டிருக்காங்க, டிசல்யூஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பீரியடில் ராஜ்யசபா மட்டும்தான் இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்தணும். அப்போ ராஜ்யசபாவுடைய ஒப்புதல் மட்டுமே போதுமானது. அந்த வகையில் இவங்க செல்வாக்கு பெறுறாங்க. மற்ற வகையில் ரெண்டும் சம அதிகாரம் தான். அப்போ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. ஆக 4 அம்சங்களில் ஸ்பெஷல் பவர்ஸு ராஜ்யசபாவுக்கும் இருக்குது. இதில் என்ன கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது? அப்போ மாநில பட்டியலில் விதி 249 அடிப்படையில் சட்டமேற்றும் முன் அதற்கான பரிந்துரை யார் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா ராஜ்யசபா மேற்கொள்ளணும். ராஜ்யசபா பெர்மிஷன் கொடுத்தா தான் ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டும் மாநில பட்டியலில் சட்டமேற்ற முடியும். அடுத்ததா 2வது, புதிய அகில இந்திய பணியிடங்கள், கிரியேஷன் ஆஃப் நியூ ஆல் இண்டியா சர்வீஸ் போஸ்ட்டை உருவாக்குறோம் அப்படின்னா அதற்கான பரிந்துரையை யார் பண்ணணும்? ப்ரெஸ்கிரைப் பண்ணணும். பரிந்துரை யார் மேற்கொள்ளணும்? ஆத்தரைஸ் பண்ணணும். யார் ஆத்தரைஸ் பண்ணணும்? ராஜ்யசபா தான் பார்லிமெண்ட்டுக்கு ஆத்தரைஸ் பண்ணணும். சரியா? ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆர்டிகல் என்ன? 67. ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்டுக்கான அந்த ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் எங்கே தொடங்கும்? அதற்கான அந்த ரெசல்யூஷன் முதல்ல எங்கே தான் அறிமுகம் செய்யப்படணும்? ராஜ்யசபாவில் தான் அறிமுகம் செய்யப்படணும். ராஜ்யசபாவில் டோட்டல் இந்த மெம்பர்ஸ் அப்போது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மெம்பர் ஸ்ட்ரென்த்தில் அந்த மெஜாரிட்டி அடிப்படையில் அவர் அதற்கான தீர்மானத்தை ஃபஸ்ட் நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் அது லோக்சபா போகுது. லோக்சபா என்ன பண்ணுறாங்க? அதை ஆர்டினரி மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணால் அவரை பதவி நீக்கம் பண்ணலாம். அப்போ ஆர்டிகல் 67 அடிப்படையில் வைஸ் பிரசிடென்ட் நீக்கிறதுக்கான அந்த ஃபஸ்ட் இனிஷியேஷன் எங்கே தொடங்கணும்னா ராஜ்யசபாவில் தான் தொடங்கணும். அடுத்ததாக எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் பண்ணுறப்போ லோக்சபா கலைக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே கலைக்கப்பட்டிருக்கு, இப்போ செயல்பாட்டில் இல்லை, ராஜ்யசபா மட்டும்தான் இருக்குன்னா ராஜ்யசபாவுடைய ஒப்புதலை வாங்கிட்டே என்ன பண்ணலாம்? நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் லோக்சபாவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் லோக்சபாவுடைய ஒப்புதலும் அவசியம். அது கலைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் ராஜ்யசபா பவர்ஃபுல்லாக மாறுறாங்க. மற்ற நேரங்களில் 2 பேரும் சமந்தான் அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருது. சரியா? இதெல்லாம் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. சரியா? when compared to லோக்சபா, ராஜ்யசபா இந்த ஸ்பெஷல் பவர்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரிய வருது. சரியா? இதிலிருந்து நமக்கு 2 அவைகள் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், மத்திய சட்டமன்றத்தில் உள்ள 2 அவைகளில் ராஜ்யசபாவுடைய மாநிலங்களுடைய உரிமையை பிரதிபலிக்கக்கூடிய ஃபெடரல் அந்த ஈக்குவலியத்தை பிரதிபலிக்கக்கூடிய ராஜ்யசபாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லேயும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும். நிறைய பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். இப்போ இதில் நிறைய கேள்விகள் வரும். கொஷின் ஏரியா தான். சரியா? படிச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.